வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு யூனிட் 12 ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை அடிஷன் ரியாக்ஷன்ஸ்? It is a characteristic reactions of an unsaturated compound. So the unsaturated means compound containing carbon-carbon localized double bond or triple bond. In these reactions, two molecules combine to give a single product. Like substitution, these reactions also can be classified as nucleophilic, electrophilic, and free radical addition reactions depending on the type of reagent which initiate the reactions. So during the addition reactions, the hybridization of the substrate changes from sp to sp3 hybridization in the addition reactions of alkanes, or sp to sp2 in the addition reactions of alkenes, as only one bond breaks and two new bonds are formed. ஸோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா, கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டில் வந்து ஒரு அன்சாச்சுரேட் அதாவது டபுள் பாண்ட் இருக்கும். காம்பவுண்டில் வந்து கார்பனுக்கு இடையில் ஒரு டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து டூ மாலிகுல்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகும்போது ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ, அதாவது நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரோஃபிலிக் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸோ எந்த மாதிரியான நம்ம ரியாஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணும். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஹைப்ரிடைசேஷன் என்ன ஆகும்னா, சப்ஸ்ட்ரேட்டில் அது வந்து sp2லேருந்து sp3க்கு வந்து அடிஷன் ரியாக்ஷன்ஸில் மாறும் அல்கீன்ஸில், அல்லது sp இருந்து அதனோட பாண்டிங்கை வந்து sp ஹைப்ரிடைசேஷன்லேருந்து sp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு அடிஷன் ரியாக்ஷன்ஸ், அதாவது அல்கீன்ஸாக இருந்தது அப்படின்னா அது sp2லேருந்து sp3க்கு மாறும். அல்கைன்ஸாக இருந்தது அப்படின்னா அது sp-லேருந்து sp2க்கு மாறும். ஸோ இப்போ பாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது அப்போ அது வந்து அல்கீன்ஸாக இருந்ததுன்னா sp2லேருந்து sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு மாறும். அல்கைன்ஸாக இருந்ததுன்னா sp-லேருந்து sp2க்கு மாறும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ், கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். Say for example, CH triple bond CH. So CH triple bond CH அசிட்லீன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு வந்து அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து sp ஹைப்ரிடைசேஷன்லேருந்து sp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு ஸோ போகுது. ஸோ அப்போது ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பன்லையும் அயோடின் வந்து இன்னொரு கார்பன்லையும் மாறும்போது ஒரு டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது ஸோ அப்போ sp-லேருந்து sp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு இது மாறுது. ஸோ அதே மாதிரி CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது ஈச் கார்பன். ஸோ இது வந்து வாட்டர் மாலிகுல்ஸோட இன் பிரசன்ஸ் ஆஃப் H2SO4 முன்னிலையில் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஸோ அப்போ இந்த பாண்ட் டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறும்போது அது sp2 ஹைப்ரிடைசேஷன்லேருந்து அது sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு மாறுது. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? A general electrophilic addition reactions can be prescribed as below. ஸோ கீழே கொடுக்குறோம். ஸோ bromination of alkene to give bromoalkene in an example for this reaction. ஸோ இப்போ ஸோ A double bond B அப்படிங்கிற ஒரு அல்கேன் கூட YW அப்படிங்கிற இன்னொரு காம்பவுண்ட் அடிஷன் ஆகும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இதில் பாண்ட் பிரேக் ஆகும்போது ஸோ அது வந்து ஸோ Y கூட பாண்ட் மேக் பண்ணுது, அப்போ W அப்படிங்கிறது வெளியே போகுது. ஸோ அப்போது AB ஸோ WY அப்படிங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஸோ இங்கே CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலின் அப்படிங்கிற ஒரு அன்சாச்சுரேட் காம்பவுண்ட் வந்து புரோமினோட அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆகும்போது ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட் உடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ புரோமின் அட்டாக் பண்ணும்போது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா CH2 ஸோ Br அப்படிங்கிற ஒரு கேட்டயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஒரு புரோமின் வந்து புரோமின் மைனஸ் வெளியில் போகுது. ஸோ இந்த புரோமின் மைனஸ் செகண்ட் இந்த கார்பன் அட்டாக் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த புரோமின் Br-ஆக மாறிடும். ஸோ அப்போ CH2 Br அப்படிங்கிற ஸோ ஒரு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து அப்போ ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளியோஃபைல் இது வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. Br அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படிங்கிறது வந்து அப்போ ரிஏஜென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அது டபுள் பாண்ட் கார்பனா அதுதான் அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா A மைனஸாக மாறுது. ஸோ அப்போது A மைனஸ் கூட ஸோ ஆல்ரெடி இப்போது AB ஸோ ஒய் அப்படிங்கிற பாண்டு ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இந்த டபிள்யூ அப்படிங்கிற
அடிஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏ கூட பாண்ட் ஆகும்போது ஸோ அப்போ நியூ காம்பவுண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் டு த அசிட்டால்டிஹைட் CH3CH டபுள் பாண்ட் அசிட்டால்டிஹைடு கூட ஹைட்ரஜன் சயனைடு வந்து அடிஷன் ஆகும்போது இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ். ஸோ அப்போ இந்த சயனைடு குரூப் வந்து அட்டாக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா CH3CN அப்படிங்கிறது பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த O மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த H அது கூட அடிஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அசிட்டால்டிஹைடு சைனோஹைட்ரின் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் as below. ஸோ A டபுள் பாண்ட் B அப்படிங்கிற ஒரு அன்சச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ YW அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது கார்பன் டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது A ஃப்ரீ ரேடிக்கல் A ஃப்ரீ ரேடிக்கலாக மாறுது. அப்போது BY அப்படிங்கிற பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ரிமைனிங் இந்த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே மாதிரி பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈக்குவலாக பிரேக் ஆச்சுன்னா ஹோமோலிட்டிக், அன்ஈவனாக பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஹெட்ரோலிட்டிக். ஸோ இது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். அப்போ இதுலேருந்து வர எலக்ட்ரானும் இதுலேருந்து வர எலக்ட்ரானும் சேர்ந்து BY அப்படிங்கிற பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ W டாட் அப்படிங்கிற ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் A கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அப்போ ABWY அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த எலிமினேஷன் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலின் வந்து ஹைட்ரஜன் புரோமைட் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் பென்சைல் பெராக்சைடு முன்னிலையில் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2ல இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த காம்பவுண்டோட அடிஷன் ஆகும். ஸோ CH2 கார்பன் கூட அடிஷன் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட CH3 ஆகும் CH2Br அப்படிங்கிற ஈத்தைல் புரோமைடு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த எபோவ் ரியாக்ஷன்ஸ் பென்சைல் பெராக்சைடு ஆக்டிங் ஆஸ் அ ரேடிக்கல் இனிஷியேட்டர். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இனிஷியேட் பண்ணுது. த மெக்கானிசம் இன்வால்வ்ஸ் ஃபார் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். In these reactions, two substrates are eliminated from the molecule and a new carbon-carbon double bond is formed between the carbon atoms to which the eliminated atoms or groups are previously attached. So elimination reaction is always accompanied the change in the hybridization. Say for example, அது elimination reactions அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ அப்போ கார்பன் வந்து அதாவது நியூ eliminated from the molecule, a new carbon-carbon double bond is formed between the carbon atom to which eliminated groups are previously attached. So example என்ன சொல்றோம் அப்படின்னா the N-propyl bromide. So N-propyl bromide. So இது மூணு கார்பன் இருக்கு, propyl இது bromine. N-propyl bromide on reactions with alcoholic KOH gives propene. So double bond கிடைக்குது. In this reactions hydrogen and Br are eliminated. So இங்கே ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு மாலிகுல் வந்து ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா கார்பன் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஆல்ஃபா கார்பன் இருக்கிற இந்த பாண்ட் புரோமின் வெளியில் வரும்போது ஸோ அப்போ இது ஸ்டெபிலைசேஷனுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிவிட்டு இது டபுள் பாண்ட் ஆகும்போது ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ரோப்பீன் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆல்கஹாலிக் OHும் சேர்ந்து H2O ஃபார்ம் ஆயிடுது. ஸோ புரோமின் மைனஸ் எலிமினேட் ஆயிடுது. இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டெலகிராம் குரூப்பில் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் எல்லா வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணுவோம்.